இன்றைய தேவ பிரசன்னம். கர்த்தருக்கு பிரியமான பிள்ளைகளே, இன்றைய தேவ பிரசன்னத்துக்குள் பிரவேசித்து கர்த்தருடைய வேத வசனங்களை நாம் தியானிப்போம். ஆமென். சங்கீதம் 30 அதிகாரம் 11 வசனம் 12 வசனம். ஆமென். என் புலம்பலை ஆனந்த களிப்பாக மாறப்பண்ணினீர். என் மகிமை அமர்ந்திராமல் உம்மை கீர்த்தனம் பண்ணும்படியாக நீர் என் இரட்டை களைந்து போட்டு மகிழ்ச்சி என்னும் கட்டினால் என்னை இடைக்கட்டினீர். என் தேவனாகிய கர்த்தாவே, உம்மை என்றென்றைக்கும் துதிப்பேன். ஆமென். கர்த்தருக்கு பிரியமான பிள்ளைகளே, கர்த்தர் உங்கள் புலம்பலை இந்த நாளில் ஆனந்த களிப்பாய் மாற்றுவார். ஆமென். இன்னும் அதிகமாய் மகிழ்ச்சியால் உங்களை கர்த்தர் நிரப்புவார். ஆமென். கர்த்தருக்கு பிரியமான பிள்ளைகளே, நம்முடைய இருதயம் மகிழ்ச்சியால் பொங்க வேண்டும் என்றால் கர்த்தருடைய பாதத்தில் நித்தமும் காத்து இருக்க வேண்டும். ஆமென். நாம் ஆனந்த களிப்போடு இருக்க வேண்டும் என்றால் கர்த்தர் நம்மை வழிநடத்த வேண்டும். அவர் நம்மை வழிநடத்த வேண்டும் என்றால் நாம் நம்மை கர்த்தருக்கு ஒப்பு கொடுக்க வேண்டும். ஆமென். தேவனுக்கு பிரியமானவர்களே, மனிதனோ முகத்தை பார்க்கிறான், தேவனோ நம்முடைய உள்ளத்தை பார்க்கிறவராய் இருக்கிறார். ஆமென். ஆகையால் கர்த்தருடைய பிள்ளைகளே, மனிதனின் பின்னே ஓடாதிருப்பீர்களாக. மனிதனால் ஒன்றும் செய்ய முடியாது. தேவனோடு கூட ஓடுங்கள். தேவன் உங்கள் ஓட்டத்தை ஜெயமாய் முடிப்பார். ஆமென். கர்த்தருடைய பிள்ளைகளே, நாம் தேவனோடு உறவு வைத்தால் தேவனின் மகிமையை காணலாம். அவருடைய மகிமையை காண வேண்டும் என்றால் நாம் வேலை செய்யும் பொழுதும் தேவனை துதிக்க வேண்டும். சாப்பிடும் போதும் தேவனை துதிக்கணும். இரவு தூங்கும் முன்பும் கர்த்தரை துதிக்க வேண்டும். காலை எழும்போதும் கர்த்தரை துதிக்க வேண்டும். நாம் நடக்கும் பொழுதும் ஓடும் பொழுதும் கர்த்தரை துதித்துக் கொண்டே இருக்க வேண்டும். ஆமென். தேவனுக்கு பிரியமானவர்களே, மனிதனால் கூடாதது நம்முடைய தேவனால் கூடும். ஆமென். நாம் தேவனை துதிக்க துதிக்க நாம் ஆசீர்வதிக்கப்படுவோம். நம்முடைய பிள்ளைகள் கர்த்தருடைய ஞானத்தை பெற்று புத்தியுள்ள பிள்ளைகளாய் ஆண்டவருக்கு பயந்து பெற்றோர்களுக்கும் கீழ்ப்படிந்து ஒழுக்கமாய் வளருவார்கள். ஆமென். நம்முடைய குடும்ப பிரச்சனைகள், பிளவுகள் எதுவாயிருந்தாலும் கர்த்தர் நேர்த்தியாய் நடத்தி நமக்கு சமாதானம் தருவார். ஆமென். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிற யாவரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நாம் யாவரும் அன்பின் தேவனிடத்தில் அடைக்கலமாவோம். அவரிடத்தில் இளைப்பாறுதலை பெற்றுக்கொள்வோம்.